ரசிதா பானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பேரு. அப்பா படம். அப்பா படம். எங்களுக்கு அந்த படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கனியண்ணன் எல்லாரும் அந்த படத்துல வந்து ஒரு ஃபீல் குட் மூவி அந்த டைம்ல இருந்துச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சோசியல் மீடியாலயும் சரி ஒரு ஒரு விஷயமும் பார்க்குறோம். அண்ட் அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் மூலமாக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸும் சரி, இப்போ அந்த சேஞ்சிங் மொமெண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல. அது எப்படி இருக்கு? அப்பா படம்க்கு ஆமா. அப்புறமா கேக்குறீங்களா? அப்பா படம் வந்து ஆமா ஒரு கண்டிப்பா இந்த ஒர்க் ஷாப் சொன்ன மாரி எனக்கு அப்பா படத்துல வந்து ஒர்க் ஷாப் வச்சாங்க. நாங்க எல்லாம் குட்டி பசங்கல்ல. சோ கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ டேஸ் நாங்க ஒர்க் ஷாப் எடுத்துக்கிட்டோம். அது மூலியமா தான் வந்து அண்ட் சாரோட ஒவ்வொரு சீன் முன்னாடியும் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒரு சீன் அழுற சீன் இருக்கும். எங்களோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி, அது வந்து என்ன பண்ணாருன்னா, உட்கார வச்சுட்டு அது எங்களுக்கு அந்த 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 கிளைமாக்ஸ் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்க ஓகே. கதை ம். அது அது நடக்க போது எங்களுக்கு தெரியாது. சீனுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு சொல்றாரு. பிகாஸ் நாங்க வந்து சின்ன பசங்க அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சு, அவர் வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி அவன் இறந்து போயிடுவான் அந்த படத்துலன்னு சொல்லி, அப்போ நமக்கு உண்மையாவே அஃபெக்ட் ஆகி, இந்த ரூம்ல நீ தனியா உட்காருன்னு என்னை யாரையும் பேச விடல. அந்த சீன் எடுக்கிற வரைக்கும். ஓகே. அது என்ட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த எமோஷன் நம்ம உள்வாங்கி அதிலேயே ஊறிடுவோம்ல. ஸோ யாரையும் என்ன பேச விடாம அப்படியே போய் நடிச்சேன் நானு. ஒன் டேக்ல முடிஞ்சிச்சு. அது அந்த மாரி ஒரு டைரக்டர் அவரு. ஸோ ஓகே. நெறைய கத்துக்கிட்டேன் ஃபிலிம்லேருந்து. டெஃபினட்டா அதுங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் ம். உங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வர ம். ஆரம்பிச்சிருக்கும். நெறைய ரெஸ்பான்ஸ்லாம் ம். வந்திருக்கும். இந்த படம் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு அந்த டைம்ல யோசிச்சீங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா, அ நம்ப எந்த ஒரு ஹோப்பும் ஆக்சுவலி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாட்டோம். நமக்கு பிடிச்சிருக்குனால நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி அப்பா படம் பிகாஸ் அந்த ஸ்டோரி வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸ் அந்த மாரி இது கிடையாதுல்ல. ஒரு ரொமான்ஸோ, ஒரு ஜாலி அந்த மாரி கிடையாது. ஒரு அர்த்தமுள்ள ஒரு படம்ன்றபோது நெறைய பேருக்கு ரீச் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கும் மீறி பயங்கரமா ரீச் ஆச்சு. நெறைய பேர் அத ரெகக்னைஸும் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.